அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸு அதே மாதிரி கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? ஏன்னா இந்த ஃபோலியோ நம்பர் ப்ரொஃபஷனல்லாம் நிறைய பேர் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோலியோ நம்பர்லாம் கொடுக்கும்போது AUWங்கிறத ANW அந்த மாதிரி மாற்றியெல்லாம் கொடுத்துருவீங்க. ஃபோனில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஃபோனில் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அதனால் ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டாக டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. PSTMலாம் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. ஓகேவா? எந்த டேட்டாஸையும் என்ன உண்மையாக இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க. மாற்றி எந்த ஒரு டேட்டாஸுமே கொடுத்துட வேண்டாம். ஏன்னா PSTMலாம் ரிசர்வேஷன் ரீசன்னால். ஸோ அந்த மாதிரி எரர்லாம் நமக்கு PSTM இல்லைங்கும்போது நம்ம ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா அதெல்லாம் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக வருது PSTMலாம். ஓகேவா? ஸோ அதனால் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத சொல்லிவிடுங்க. ஓகேவா? அதுமாரி மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர் இதை இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றதையே சொல்லிடுங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ எந்த நேரத்தில் எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்போ ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஏதாவது இருக்கா, ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஓகேவா? நம்ம சாதாரணமாகவே ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டோடு இருக்கிறது கிடையாது. ஓகேவா? ஒரு டைம் காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா ஆக்டிவாக இருப்போம், நல்லா மோட்டிவேஷனோடு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் வெயில் வர எப்படி ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டல்லாகவும் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் டல்லாக இருக்கும், நடாது புக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலும் வரும். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பாஸ் ஆகிடுவோமா அப்படின்ற ஒரு கேள்வியோட மனநிலை ரொம்ப நெகட்டிவாகவும் போயிட்டுருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே திரும்பவும் படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போகும். நைட் ஆச்சு அப்படின்னா இப்படியாச்சும் படிக்கணும்னு திரும்ப அந்த வெறியோட போயிட்டுருப்போம். ஓகேவா? ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட இன்னும் நிறைய மனநிலை அப்படின்றது போயிட்டுருக்கும். ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ரொம்ப செம்ம கடுப்பில் இருக்கேன், செம்ம கடுப்பில் எனக்கு TNPSCயே பிடிக்கல, இருந்தாலும் படித்தாகணுங்கிறது தலைவிதி. எப்படியாவது வேலைக்கு போயிடணும்டா, ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கே பிடிக்கல. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நான் சயின்ஸில் உட்காந்துக்கிட்டு பக்க இணைப்பு சுற்று எப்படி இருக்கும், தொடர் இணைப்பு சுற்று எப்படி இருக்கும், ஹார்மோன்ஸு அப்படின்றத உட்காந்துட்டு படிக்கக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருந்தாலும் எடுத்து படிப்பாங்க. ஓகே, அதை நான் ஏற்றுக்கலாம். மேக்ஸிமம் யாருக்கும் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கிறது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் கூட போயிட்டு சண்டை போட வேணாம். அந்த சண்டை கண்டிப்பாக பலனை கொடுக்காது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது. ஜாலியாக இருந்தாலும் படிக்கலாம், டென்ஷனாக இருந்தாலும் படிக்கலாம், கடுப்பாக இருக்கா அந்த நேரத்துலையும் படிக்கலாம், TNPSCயே தூக்கி போட்டுட்டு போகலான்னு தோணுதா அந்த நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அது நம்மளோட தமிழ். ஓகேவா? தமிழ் பார்த்தோம்னா நிறைய ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? தமிழுக்கு ரிவிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். எந்த நேரத்தில் நீங்கள் படித்தாலும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தமிழ். அதனால் இனிமேல் இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை, படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு வயிற்றில் புளிய கரைக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஸோ அதனால் அந்த நேரத்துலலாம் நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்துலாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி படிக்கிறது நம்மளுடைய டைமிங் கொஞ்சம் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் தமிழில் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக படிச்சிட்டிங்க, கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஓரளவு உங்கள் மனசு ஓகே படித்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழை செகண்ட் ஆஃப், அதாவது மதிய நேரம். ஓகேவா? மதிய நேரத்தில் ரொம்ப டல்லாக இருப்போம். ஸோ அந்த மதிய நேரத்துலலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். அதுவே தமிழில் நான் இன்னும் பெருசாக ஸ்ட்ராங்காகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், ஓல்டு புக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், காலையிலே எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணிக்கு எழுந்திரிங்க, 4 மணிக்கு எழுந்திரிங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் எழுந்திரிங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு 4 மணி அதாவது ஒரு ஆவரேஜாக ஒரு 4 மணி, நிறைய பேர் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம். ஓகேவா? ஒரு 3 மணி நேரம் தமிழ் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படிச்சிருக்கோங்கும்போது மைண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே நார்மலாக டல்லாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குதோ, ஓகேவா? நார்மலாக மீன்ஸ் ரிவிஷன் பண்ணக்கூடிய ஏரியா ஏதாவது இருக்கா,
அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதேமாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஆன்லைன்லேயும் நிறைய கிடைக்கிது. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் கிடச்சிதுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து தனியாக படிங்க. ஏன்னா அந்த மாதிரி படிக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமலே போகும். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒன்லைனர் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம்ல வித் ஆப்ஷன்ஸோட. ஸோ அதனால் அது வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எழுதின கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்லேயே வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா? அதை தாண்டியெல்லாம் பெருசாக எங்கே போக போகுது அப்படின்றதுலாம் கிடையாது. குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன லெவலில் கேட்கணுமோ அதை தான் கேட்பாங்க. அதுமாரி தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருங்க. தமிழ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முக்கியத்துவம் கொடுத்து டெய்லியுமே ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி தமிழ் படிக்கலை அப்படின்னா தாராளமாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தமிழுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். மேக்ஸ் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. மேக்ஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, மேக்ஸ் நினச்சாலே பயமாக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாமுக்கு போகிறோம். எக்ஸாமில் கண்டிப்பாக மேக்ஸ்லேருந்து 25 கேள்வி இருக்க போது. அந்த 25 கேள்வியை நான் அட்டன் பண்ணினா தான் நான் பாஸே ஆவேன். கண்டிப்பாக 25 கேள்வியை நம்ம எழுதினா மட்டும்தான் நல்ல ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் பாஸே ஆக முடியுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். நம்ம இந்த நேரத்தில் எதை சூஸ் பண்ணலாம்? என்னால் முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸை வந்து நெருக்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது நமக்கு பெஸ்ட்டாக, இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ண போகிறோமா? ஓகேவா? அந்த ஃபீல் பண்ணுற நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு அந்த ஃபீல் பண்ணுற நேரத்தில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக படித்தோம்னாலே ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? மேக்ஸை பொறுத்தவரை இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேவா? அதுமாரி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனு ஏபிஜிபி இருக்குல்ல. ஸோ அந்த கான்செப்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்குக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரே லாஜிக் தான் நிறைய கணக்கில் அப்ளை பண்ணுவோம். அதேமாதிரி சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி போட்டு பாருங்கள். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லா கணக்கோட பேஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போட்டு தான் ஆகணும், கட்டாயம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் புரிஞ்சுக்கணும். நல்லா மேக்ஸ் போட தெரிஞ்சால் 1.5 மணி நேரம். எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் தாராளமாக போதும். வரலைனாலும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையாச்சும் டவுட்டு கேட்டாவது டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆனால் மொத்தத்தில் 2 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம படித்து தான் ஆகணும். இந்த 2 மணி நேரம் எந்த நேரத்தில் இருக்கலாம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்குல்ல. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். மதியம் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கண்ணு இழுக்கும். அந்த நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் மேக்ஸ் வந்து தாராளமாக போட்டு பார்க்கலாம். ஏன்னா கணக்கு வரலங்கிறதுனால தூக்கம்லாம் தெரிச்சு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வரைக்கும் அது பாட்டில் போயிட்டே இருக்கும். சரி, எதை நான் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து தான் அதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு கொஸ்டின்ஸே வரப்போகுது எக்ஸாமில். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2 மணி நேரம் படித்தாகும். ஓகேவா? 5 மணி நேரம் 5லேருந்து 6 மணி நேரம் தமிழ், அப்புறம் 2 மணி நேரம் மேக்ஸ், மொத்தம் ஒரு 7 மணி நேரம் கணக்காயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா டெய்லி ஒரு சப்ஜெக்ட்னால் என்னென்ன இருக்குது? இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஐஎன்எம் இருக்குது, யூனிட் 8 இருக்குது, யூனிட் 9 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜியாகிரஃபி இருக்குது, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு நம்ம ஒரு 50% முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுப்போம். 10% முக்கியத்துவத்தை நம்ம வந்து மேக்ஸுக்கு கொடுக்கணும். ஓகேவா? மேக்ஸுக்கு கொடுத்துருவோம். பேலன்ஸ் 40% முக்கியத்துவம் இருக்குது. அந்த 40% ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொடுங்க. ஓகேவா? அதாவது பாலிட்டிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஓகேவா? பாலிட்டியை வந்து ஆர்டிகிள்ஸே ஞாபகம் இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ள ஆர்டிகிள்ஸ், அதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஆர்டிகிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக 4-5 பேர்கிட்ட கொஷினாக கேட்டு கூட டிஸ்கஸ் கூட பண்ணலாம். ஸோ பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாலிட்டி ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுங்கள், ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்முக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாரி 3ஆவது நாள், ஃபஸ்ட்டு நாள் பாலிட்டி படிக்கிறீங்க, 2ஆவது நாள் ஐஎன்எம் படிக்கிறீங்க, 3ஆவது நாள் 2த்தையும் சேர்த்தே படிங்க. பாலிட்டி ஐஎன்எம்மில் என்ன படிச்சிங்க, என்ன ரிவிஷன் பண்ணீங்களோ அதை திரும்பவும் கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூனிட் 8ல் ஏதாவது டாபிக் எடுத்து படிங்க, அதுக்கு மறுநாள் யூனிட் 9ல் படிங்க, அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் இந்த 4த்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறதே வந்து பார்த்தோம்னா ரிவிஷன் தான். ஓகேவா? டெய்லி அதே மாதிரி ஒரு 1 hour கூட வேண்டாம், டெய்லி ஒரு ½ hour வந்து கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். டெய்லி அரை மணி நேரமே போதும். ஏன்னா வந்து புதுசாக நம்ம ஒரு டேட்டாஸை தான் படிக்க போகிறோம். புது டேட்டாஸ் எப்போவுமே நமக்கு வந்து
அதுவும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லாமல் ஓகேவா, கரண்ட் அஃபேர்ன்ற நடப்பு நிகழ்வு நடக்கிற ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால அரை மணி நேரம்ன்றது ரொம்பவே போதுமான ஒரு இது நடப்பு நிகழ்வுகளுக்கு. அடுத்த நாள் ஜியாகிரஃபி படிங்க, அதுமாதிரி எக்கனாமிக்ஸ் படிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும், அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா, மொத்தத்தில் நான் இன்னும் 4-5 நாளில் வந்து நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி தமிழை ஓரளவு முடிச்சிட்டேன்ப்பா, மேக்ஸ் ஓரளவு பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். பாலிட்டியில் ஏதோ ஆர்டிகல்ஸ் புக்கில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், அதை தாண்டி கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுமாதிரி ஐஎன்எம்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்திருக்கணும். அது வந்துச்சுனாலே மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. சப்போஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை அடுத்த ஆப்ஷனாக வச்சுட்டு பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா, பயாலஜிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எந்த நேரத்தில் தமிழை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் 8 யூனிட் 9 இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா, எல்லாமே ஓரளவு ஓகே, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலே எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயாலஜி எடுத்து கூட படிக்கலாம். மொத்தத்தில் ரிவிஷன் நீங்கள் நிறைய பண்ணி தான் ஆகணும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் தரேன். தேங்க்யூ.